ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து முன்பாகம். முன்பாகத்தில் வந்து நம்ம மெயின் டாட் தான் பிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. நான் 2 இன்ச் அளவுக்கு வந்து அளவு வச்சு நான் கோடு போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நூல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு மெயின் டாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கப் ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஆம்கோல் டாட்டு. ஆம்கோல் டாட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்தளவு வச்சுக்கோங்க. நான் 3 இன்ச் அளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் 4ம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸில் என்ன இருக்கோ நீங்கள் அதை வந்து அளந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது நம்ம ஓப்பன் சைடு இருக்கிற டாட்டுக்கு 2 to 2 இன்ச் அளவுக்கு நம்ம அளவு வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கும் ரொம்ப ஒரு ஃபுட்டர் அளவுக்கு நீங்கள் தையல் கொண்டு வந்தீங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாலாம் கொண்டு வர வேண்டியதில்லை. 3 டாட் பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கப் ஷேப் வந்து அழகா வந்துடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம கை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கை வந்துட்டு நான் முன்னாடி வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நான் குடஞ்சி எடுக்க கிடையாது. ஸோ மார்க் பண்ணும்போதே நம்ம அதுக்கு தனியாக மார்க் பண்ணி குடஞ்சி எடுக்கணும். நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது தான் குடஞ்சி எடுப்பேன். இது வந்துட்டு நம்ம 2ஆ ஃபோல்ட் பண்ணி கீழே மடித்து அடிச்சுக்கணும். நம்ம 1 இன்ச்சு நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி கைக்குழி வந்து நம்ம குடஞ்சி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து 4ஆ போட்டுக்க போகிறேன். கை நம்ம எப்படி கட் பண்ணணுமோ அப்படி போட்டுக்கலாம். ஸோ அந்த நாட்ச் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, நடுக்கை அளவு எடுத்து நம்ம நாட்ச் போட்டிருக்கிறோங்களா, அதில் இருந்துட்டு 1 இன்ச் அளவுக்கு நம்ம முன்னாடி தள்ளி வைக்கணும். பீஸை வந்து நம்ம தள்ளி வச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த நாட்ச்லேயே நீங்கள் வச்சிங்க, அந்த 1 இன்ச்சில் அந்த நாட்ச்சை வச்சிங்கன்னா, அந்த கர்வ் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துடும். கைக்குழி வந்து சூப்பராக குடஞ்சி எடுத்துக்கலாம். இதில் எந்த சிரமமே கிடையாது. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அடையாளத்துக்கு நம்ம ஒரு நாட்ச் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சடிக்க போகிறோம். 2ஆ ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கிட்டாலும் ஓகே, இல்லை டபுள் தையல் போட்டாலும் உங்களுக்கு பார்க்க நல்லா தான் இருக்கும். ஒரு சிலர் வந்துட்டு ஹெம்மிங் பண்ணுவாங்க. ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஒரு படிமான தையல் மாதிரி போடுவோம். ஸோ இது வந்துட்டு டபுள் தையல் தான். நான் வந்து சிங்கிள் தையல் போட்டதுக்கப்புறம் நான் திரும்பவும் கீழே தையல் போட்டுக்க போகிறேன். கீழே எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பட்டி தான் கட் பண்ண போகிறோம். பட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப கர்வெல்லாம் வரைய கிடையாது. ஸோ இது வந்து சாதா கட்டிங்கு. இவங்க வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக தான் போடுவாங்க. ஸோ அதனால் சும்மா லைட்டாக மட்டும் கார்னரில் நான் வந்து லைட்டாக கர்வ் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கர்வாக வரணும் அப்படின்னா, அதுக்கு நான் வந்துட்டு ஒரு தனி வீடியோவாக போடுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து லைட்டாக நான் மட்டும் பெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இதில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மொத்தமாக துணி இருக்கணும் அப்படின்னா, இதில் 2 துணி கூட கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இதிலேயே 2 பீஸ் இருந்ததுனால நான் அப்படியே மடித்து வச்சுக்கிறேன். உள்ளே உங்களுக்கு துணி வேணும் அப்படின்னா, உள்ளே ஒரு துணி கூட கொடுத்துக்கலாம். இல்லை ஜீன்ஸ் துணி அந்த மாதிரி இருந்துன்னா, ரொம்ப மொத்தமாக இருக்கிற துணி நீங்கள் உள்ளே கொடுத்து தைச்சுக்கலாம். ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்பாகத்தை மேலே வச்சு பட்டி துணியை கீழே வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட போகிறோம். அதில் வந்து டாட் வந்து உள்ளே மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டு நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போடுங்க. தையல் போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ ஒரு தையலுக்கு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பீஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எச்சா இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். தைக்காததுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்தது வந்துட்டு முன்பாகம் வந்துட்டு கீழே இருக்கிற மாதிரியும், பட்டி வந்து மேலே இருக்கிற மாதிரியும் ஒரு பீஸ்க்கு வைக்கணும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, டாட் வந்து உள்ளே தள்ளி அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே தையல் போடணும். 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக வைக்கிறோம் அப்படின்ட்டு தைச்சு பழகும்போதே நீங்கள் வந்து அந்த மாதிரி வைக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு கொக்கி பீஸும், வி பீஸும் தான் வந்து வைக்க போகிறோம். இதில் வந்துட்டு கழுத்து பீஸ் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து தனியாகவே அப்படியே இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம 2 இன்ச் அளவுக்கு நம்ம அளவு வைக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு. இதை வந்துட்டு நம்ம 2 முன்பாகமும் உங்களை பார்த்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க.
உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொக்கி பீஸ் வைக்கிறேன். 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அதை 2ஆ மடித்து நீங்கள் மேலே வைக்கணும். அதாவது நல்ல பக்கம் வைக்கணும். முன்பாகத்தோட நல்ல பக்கத்தில் வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா துணியுமே வந்துட்டு நல்லா ஈவனாக கரெக்டாக இருக்கணும். ஏத்தியும் தேத்தியுமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் நல்லா இருக்காது. ஸோ 2 துணியுமே நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் வந்துட்டு அதை மடித்து வைக்கணும். மடித்து மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம மடித்து தையல் போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பீஸ் வந்து உள்ளே போயிடும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ வி பீஸுக்கும் வந்துட்டு நம்ம 2 துணி வைக்க போகிறோம். இதை ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் கொக்கு பீஸ் வந்து தைச்சு முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து வி பீஸ் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து துணியோட உள்பக்கம் தான் நம்ம வைக்க போகிறோம். கொக்கி பீஸுக்கு வந்துட்டு துணியோட மேல் பக்கம் வச்சோம். இதுக்கு வந்து உள்பக்கம் தான் வைக்க போகிறோம். ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு துணி சேர்த்து வைக்க போகிறோம். அது வச்சா தான் நம்மளுக்கு வந்து கொக்கி மாட்டும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அது துணி வந்து டேமேஜ் ஆகாது. 2 துணி வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப மொத்தமாக நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து நீங்கள் 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் துணியை வந்துட்டு ஒரு சைடாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கணும். ஏன்னா பிசிறு இருக்கு இல்லையா, அதனால வந்து அதை கரெக்ட் பண்ணி பிசிறு தெரியாமல் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடித்து அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் அதை இன்னொரு மடிப்பு மடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு வி பீஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எட்ஜில் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. சென்டரில் நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா நம்ம வி பீஸ் வந்து அடிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் 2யுமே நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை நம்ம தைச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று வந்து ஏத்தியும் தேத்தியமாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சரியில்ல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கை தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஆம்கோல் சைடில் எக்ஸ்ட்ராவாக பீஸ் இருந்ததுன்னா ஆம்கோல் சைடில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நெக் சைடு வந்துட்டு கரெக்டாக தான் நம்ம வந்துட்டு வச்சு தைக்கணும். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்பாகமும் நம்ம கை குடஞ்சு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரே 2 பீஸுமே ஒரே சேம் பக்கமாக இருக்கணும். நம்ம வந்து முன்பாகமும் குடஞ்சு எடுத்திருக்கோம். கைக்கும் முன்பாகத்தில் நம்ம குடஞ்சு எடுத்திருக்கோம். ஸோ 2மே வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் வந்துட்டு 2 பீஸுமே நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் ஜாயின் போட்டுக்கோங்க. ஏத்தி நேத்தியமா இருக்கக்கூடாது. ஜாயின் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு 2 தையல் போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம ப்ளவுஸ்க்கு தைக்கும்போது எல்லா தையலுக்குமே நம்ம வந்து 2 தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். சிங்கிள் தையல் போடவே கூடாது. போடவும் மாட்டாங்க. நம்ம தைச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம வந்துட்டு இன்னொரு கையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கழுத்து பீஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம துணியில் கிராஸாக தான் நம்ம வெட்ட போகிறோம். கிராஸ் பீஸு தான், நேர் பீஸ் கிடையாது. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே நான் கட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கேல் போட்டு நீங்கள் கோடு போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம துணி வந்துட்டு தைச்சு முடிக்கிற வரைக்குமே எந்த பீஸுமே நீங்கள் கீழே போடவே போடாதீங்க. போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிங்கிள் பீஸ் கொஞ்சமாக இருந்தாலும் அது தேவைப்படும். நம்ம பீஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கார்னர் பீஸும் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து 2யுமே வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கார்னர் பீஸும் ஒட்டுக்கா வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம சைடில் மடித்து அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ கழுத்து பீஸுக்கு நம்ம இந்த மாதிரியும் தைக்கலாம். பைப்பிங் வைக்கணும்னா அதுக்கு வேறு மாதிரி நம்ம தைப்போம். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நல்லா மடித்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். கார்னர்லாம் வந்துட்டு நல்லா லூஸ் விட்டு நீங்கள் வந்துட்டு கழுத்து பீஸ் வைங்க.
ஸோ அப்போ தான் அந்த கேர்வெல்லாம் வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும். ஸோ நம்ம அந்த கேர்வ் வளைஞ்சு கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வெட்டுறதே. ஸோ எட்ஜில் வரும்போது 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் மடித்து வச்சு நாட்ச் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தையல் போட்டுக்கோங்க. நாட்ச் வந்துட்டு நம்ம மறக்காமல் போட்டே ஆகணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்வான இடத்துலலாம் திருப்பி குடுக்கவே குடுக்காது. ஸோ இதுக்கும் நம்ம வந்துட்டு மேலே தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வி பீஸ் தச்சுக்கிறோம். வி பீஸ் வந்துட்டு நம்ம தனி வீடியோவா பார்த்தோம் அப்படின்னா தான் அது நல்லா புரியும். ஸோ உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோவா நான் வந்துட்டு போடுறேன். இது ஃபுல்லாவே நம்ம வந்து வி பீஸும் அடிச்சு எடுத்துக்க போறோம். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணுறது தான். இருக்கிறதுலயே வந்துட்டு சைடு ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப பிரச்சனையே. ஃபுல்லாவே நம்ம தைச்சு முடிச்சுருவோம். ஆனா, அந்த சைடு ஜாயின் பண்ணுறது மட்டும் ரொம்ப பிரச்சனையா இருக்கும். நான் முன்பாகத்த அளவு வச்சு பின்னாடி நான் 1 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டோம் இல்லையா? அதில வந்துட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்க போறேன். 2 ஃபோல்ட் பண்ணி நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 2 பீஸுமே கரெக்ட்டா வச்சு நம்ம சைடு ஜாயின் பண்ண போறோம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு 2 பீஸையும் கரெக்ட்டா வச்சு அளவு ப்ளவுஸ வச்சு நீங்க மார்க் பண்ணுங்க. அளவு ப்ளவுஸை பின்னாடி திருப்பி போட்டு உள்பக்கமாக திருப்பி போட்டு தையல் எங்கே இருக்கோ ஃபஸ்ட்டு தையல் எங்கே இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் போட்டுக்கோங்க எல்லாத்துக்குமே. மார்க் போட்டு நீங்கள் கரெக்டாக அது கோடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சைட் ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏத்தி தேத்தியமாக இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் வர அளவு மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சைடில் நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த சைடு நம்ம ஜாயின் பண்ணும்போது அதே அளவில் வச்சு நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவில் வச்சு நம்ம மார்க் போட்டுக்கலாம். மார்க் போட்டு சைடில் எடுத்துக்கலாம். 2 பக்கமே 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் துணி விட்டுக்கோங்க. இல்லை எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு துணி வேணும் அப்படின்னா நம்ம வந்து மார்க் பண்ணும்போது 1 இன்ச்சு விடுவோம் இல்லைங்களா, அதே அளவு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம ஃபுல்லாக ஜாயின் போட்டு எடுத்துக்கிட்டோம். பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த தையல் போட்டதுலேருந்து மடித்து நீங்கள் ஒரு அளவு வச்சுக்கோங்க. 4ஆ மடித்து அதில் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு கிடச்சிரும். ஸோ அதுலேருந்து ஹைட் வந்து ஒரு 3 இன்ச் அளவு ஹைட் வச்சு பேக் டாட் வந்து பிடிச்சிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு ஹைட் வந்து 3 இன்ச்சு இல்லைன்னா 3 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 சைடுமே நீங்கள் அதே அளவில் வச்சிங்க அப்படின்னா தான் பேக் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.